ஒரு காணி விளைச்சல் ஒரு போகம். அது என்ன ஒரு காணி விளைச்சல் ஒரு போகம்? வருடம் முழுவதும் ஒரு வருடம் முழுவதும் என்ன பண்றாங்க விவசாயிகள், இந்த வேளாண் மக்கள் பயிர் செய்யறாங்க. இந்த ஒரு வருடம் முழுவதும் பயிர் செஞ்சு அந்த செஞ்ச பயிரை அறுவடை செஞ்சு புது நெல்லை வீட்டுக்கு எடுத்துட்டு வர நாள் தான் போகி. அதுவும் குறிப்பா எப்ப எடுத்துட்டு வருவாங்க இந்த நெல்லைன்னா, மாலை நேரத்துல சூரியன் மறைவுக்கு பிறகு இந்த புது நெல்லை வீட்டுக்கு இந்த வேளாண் மக்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரப்போ இதுக்கு பேர் என்னாச்சு அப்படின்னா போக நாழிகை அப்படின்னு பேர். இதுக்கு பேர் எடுத்துட்டு வராங்க இல்லையா, எடுத்துட்டு வர்ற நாள் போகி பண்டிகை. அதுக்கு முதல்ல என்ன பேர் இருந்துச்சுன்னா போக நாழிகை அப்படின்னு இருந்துச்சு. காலப்போக்குல மருவி போக நாழி அப்படின்னு ஆனிச்சு. காலப்போக்குல அதுவும் சுருங்கி இப்போ போகி அப்படிங்கிற பெயருக்கு மாறிடுச்சு. அவ்வளவுதான் இந்த போகி. அடுத்ததா இதுக்கு என்ன அப்படின்னா, போகம் தரும் பெண் தேவதை, அள்ளி வழங்கும் அன்னபூரணி அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த போகிக்கு. ஏன்னா இந்த அன்னபூரணி தாயே என்ன பண்ணாங்க, சூரிய மறைவுக்கு அப்புறமா புது நெல்ல அந்த அன்னபூரணி தாயே நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதனால அவங்கள வரவேற்கிற வகையிலையும் இந்த போகி பண்டிகைக்கு ஒரு பெரிய சிறப்பு தர நாளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போகி பண்டிகை அன்னைக்கு இந்த ஏற்கனவே சொன்னோம் பழையன கழிதல் புதியன புகுதல். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல நெற்குதிர் இல்லைன்னா கொல்லம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த தானியங்கள் நெற்பயிர் எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு இடம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பொங்கலுக்கு முத நாள் தான் இந்த பழைய தானியம் கொஞ்சம் இருக்கும், தானியமோ நெற்பயிரோ ஏதோ நெல் கதிரோ ஏதோ இருக்கும் கொஞ்சம், அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வர புது நெல்லை போடுவாங்க. அது எந்த நாள் அப்படின்னா இந்த போகி. உண்மையா பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். பழைய தானியம் இல்ல பழைய நெல்லை எடுத்துட்டு புதுசா விளைவிச்சதை போடலாம். அதற்கு உகந்த நாள் இந்த போகி பண்டிகை. இந்த மாதிரி போகிக்கு பல சிறப்புகள் சொல்லிட்டே போகலாம், எக்கச்சக்கமா. சரி, இப்ப இருக்கிற காலகட்டத்துல நாங்க என்ன பண்றது, நாங்க வெளிநாட்டுல இருக்கோம், நாங்க வேலைக்கு போறோம், பரபரப்பான சூழ்நிலையில இருக்கோம். இப்ப நாங்க போகி எப்படி கொண்டாடுறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எளிமையா மனதார நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா,